உங்கள் வீட்டில் பழைய வளையல் இருந்தால் தூக்கி போடாமல் இந்த ஐடியாலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் ஐடியா பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டை மாட்டுற ஹேங்கர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹேங்கரில் ஒரு 5 வளையலை வரிசையாக இந்த மாதிரி நம்ம அப்படியே வந்து நூலை வச்சு கட்டி விட்டுக்கணுங்க. நூலை கயிறோ எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் கட்டி விட்டுக்கோங்க. மேலே கட்டி விட்ட பிறகு சைட்லேயே இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து ஒரு மெட்டல் வளையல் வந்து பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஹூக் மாதிரி வளைச்சி வச்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு மெட்டல் வளையலை அப்படியே ஒன்றா கட் பண்ணி அதை அப்படியே வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டு ஒரு ஹூக் மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. இதே போல் வரிசையாக வந்து கேப் இருக்குது பாருங்கள். அந்த கேப்லலாம் இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். அந்த ஹூக் மாதிரி ஃபஸ்ட்டு வளைச்சோம் பாருங்கள். அதை வந்து இந்த வளையலுக்கு கீழே வந்து இருக்கிற மாதிரி அதில் வந்து அப்படியே மாட்டி விட்டு அழுத்தி விட்டுருங்க. இப்போ அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஹேங்கர் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம என்ன வேணாலும் ஹேங் பண்ணிக்கலாங்க. மேலே உள்ள ஹூக்கில் வந்து நம்ம கப்பும், கீழே உள்ள அந்த ஹூக்கில் வந்து நம்ம கரண்டி வந்து மாட்டி வச்சுக்கலாம். கிச்சனில் வந்து பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்குங்க. இது வந்து கப்பு மட்டும் இல்லைங்க, நம்ம செயின்ஸ்லாம் வந்து நிறைய ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெட்டல் வளையலை ஆஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஏதாவது ஒரு பொருளை வச்சு நல்லா ரவுண்டாக வளைச்சி விட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டோனை வச்சு ஃபெவிக்விக் வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ரிங் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மக்கிட்ட இன்னும் அழகழகான ஸ்டோன்லாம் இருந்துச்சுன்னா அதை வளையலில் ஒட்டி விட்டு இந்த மாதிரி ரிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க, சின்ன சைஸாக. இதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு நான் கிஃப்ட் பேப்பர் போட்டு ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேங்க. நீங்கள் A4 ஷீட் கூட போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து 4 வளையல் வேணுங்க. 4 வளையல் இந்த மாதிரி ஃபெவிக்விக் போட்டு 4 பக்கமும் ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஆர்கனைஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் காஃபி தூள் பாக்கெட்லாம் வாங்கி வச்சுருப்போங்க. அதை நம்ம அப்படியே தான் வச்சுருப்போம். நம்ம ஒவ்வொரு பாக்கெட்டாக தனித்தனியாக எடுத்துகிட்டு அதை வந்து இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்குங்க. நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.